ஹலோ. குணா, சொன்ன மேட்ரு முடிஞ்சா? கால் பண்ணுறேன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. என்னாச்சு குணா? ராகுவா, உன் வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு. நானே உனக்கு கால் பண்ணலான்னு தான் இருந்தேன், நீயே கால் பண்ணிட்ட. நீ சொன்ன மாதிரி அவனை அடித்து போட்டேன்டா. அவன் இங்கே தான் கிடக்கான். எழுந்திரிக்கவே ஒரு 2-3 நாள் ஆகும். இனிமேல் ரூட்டில் அவன் கிராஸ் பண்ண மாட்டான். அப்புறம் அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்க, மறந்துடாத. எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, மறப்பண்ணா உன்னை. சரி குணா, இனிமேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் குணா. என்ன ராகவா, சந்தோஷமாக இருக்க போல? அது ஒன்றும் இல்லை சித்து, ஒரு டேரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னான்ல, அது கன்ஃபார்ம் ஆயிரும் போல். போடு, மஜா தான். இனி ராகவன் இல்லை, டைரக்டர் ராகவன். அட ஏமாச்சான், அந்த சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தான் போச்சு. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டு வாசு இருக்கான்ல, தரமான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்ன அடிச்சு பின்னி தள்ளிட்டான். அப்புறம் பார்த்தேன், நம்ம குணாட்ட சொல்லி லைட்டாக 2 தட்ட சொல்கிறேன். குணாவும் வேலையை முடிச்சுட்டு கால் பண்ணிட்டான். இனிமேல் மஜா தான். நல்ல மனுஷன்டா இருந்தாலும் செத்துக்கிட்டு போயிருக்க போகிறான்டா. நேற்றுக்கு தான் ஓனர் சொன்னார் வீடு காலி பண்ணிட்டான்னு. அதுக்குள்ளே என்னடா அப்படி சொல்கிற? என்னது, வீடு காலி பண்ணிட்டானா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி விடு, அதுவும் நமக்கு நல்லது தான். சரி அதெல்லாம் விடு, இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன், அதை பாரு. டன் 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 டொன்டடைன். வா விளையாடலாமா? இதுக்கு பேர் ஆஜா போர்டு தானே? என்னடா இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வளரிட்டு இருக்க. இது ஆஜா போர்டு இல்லை, ஓஜா போர்டு. இது வேணாம் சொன்னால் கேளு மச்சான். தேவையில்லாத வேலை நமக்கு. ஒழுங்கா வா, பீரை போட்டு தூங்குவோம். ஒழுங்காக வச்சிரு இதெல்லாம். பக்கத்து வீடை காலி பண்ணிட்டு போனால் நம்ம வாசு இதை விட்டுட்டு போயிட்டான்டா. அதனால தான் நம்ம விளையாடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். சொன்னால் கேளு மச்சான், இதெல்லாம் வேணாம், சும்மா உட்காரு. டே பாரு, கரெக்டாக கரண்ட் வேற போகுது. இதெல்லாம் வேணாண்டா, தூக்கி போட்டுரு. ஆமாண்டா, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, த்ரில்லிங்காக தான் இருக்கும். இதே பேட்டரி லைட் ஆன் பண்ணுறேன், நீ போய் போர்டில் கை வை. இங்கே 2 பேர் தவிர வேறு அரைச்சிருக்கீங்களா? டே காய் ஏன்டா இழுக்கிற? இழுக்காதடா, நிப்பாட்றா. தடே, நான் ஒத்துலடா, அதுவாக தான் வந்து பேசிட்டு நிற்கிது. சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி விளையாண்டுட்டு பாதியிலலாம் நிப்பாட்டக்கூடாது ராகவா. அப்படி பண்ணால் விளையாடுறவங்களுக்கு ஏதாச்சும் ஆகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி வா, அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்கள் இயற்கையாகவே இறந்து போனீங்களா? மச்சான் இல்லைன்னு சொல்கிறாங்கடா. கண்டிப்பாக யாரோ கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பயும் ஒன்றும் இல்லை, சொன்னால் கேளு. இப்படி சரி இரு, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். டேய் வாசு ப்ரோடா. டேய் கூப்பிட்டுட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க ப்ரோ. ப்ரோ நீ விட்டுட்டு போன ஓஜா போட வச்சு தான் ப்ரோ விளாண்டுட்டு இருக்கோம். விளையாடலாம் ப்ரோ, கை வைங்க. டேய் ஒரே நிமிஷம் இருடா, நான் ஒரு கால் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன்டா. இந்நேரத்தில் யார்ட்டடா பேச போகிற? இருடா, ஒரு நிமிஷம் வரேன்டா. இவன் வேற கால் எடுக்க மாட்டான். என்னப்பா பேசிட்டியா? இந்நேரத்தில் யார்கிட்ட தான் பேசுவியோ? வாசு ப்ரோ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். சரி நானே முதல் கேள்வி கேட்குறேன். என்ன கேட்கலாம்? சரி நீங்கள் இந்த வீட்டில் எங்கே இருக்கீங்க? அவ்வளோதான் போல். சரி வாங்க தம்ம போடுவோம்.
சொல்லுங்கண்ணா. ஹலோ ஹலோ அண்ணா, நான் குணா தம்பி சங்கர் பேசுகிறேண்ணா. அண்ணா நீங்கள் ஒரு பையலை அடிச்சு போட சொன்னீங்கல்ல, அண்ணன் அவனை அடிச்சு போட்டாரு. திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிட்டானா. உடம்புல அசைவே இல்லை. தண்ணி தெளித்து பார்த்தா அப்பயும் சுத்தமாக உடம்புல அசைவு இல்லைண்ணா. அண்ணா குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகிறேன்ட்டு பசங்க கூட கிளம்பி போனார். போனது ரொம்ப நேரம் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி பார்த்தோம், எடுக்கலை. அப்புறம் நாங்களாம் தேட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏரியாவில் இருக்கிற பாலத்தாண்ட அண்ணனோட கார் நிற்கிதுண்ணா. பசங்களாம் அண்ணனா அங்கே செத்து கிடக்குறாங்கண்ணா. அண்ணா நீங்கள் அடிக்க சொன்னாலும் இங்கே செத்து கிடக்குறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணா. இங்கே போலீஸு ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குண்ணா. ஹலோ அண்ணா, நான் கேட்குதா? நீங்கள் முடிஞ்சால் இங்கே கிளம்பி வாங்கண்ணா. இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரிலண்ணா. ஹலோ ஹலோ அண்ணா, நான் பேசுகிறது கேட்குதா? ஹலோ ஹலோ அண்ணா, லைனில் இருக்கீங்களா? ஹலோ